ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டாப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு மே 26 மற்றும் 27 ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கன்ஃபரன்ஸில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டாப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டாகும். அந்த நம்பிக்கையின் அடிப்படை இலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சி. சரிங்களா? அதாவது யாருக்கிட்ட நம்பிக்கை இருக்குமோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அந்த நம்பிக்கைக்கு அடிப்படையான இலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சி. ஆக ஒரு மனிதன் விடாமுயற்சியோடு ஒரு செயலை நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சான்னு சொன்னால் அவன் வெற்றியாளனாக மாறுவான். சரிங்களா? நம்பிக்கை இருக்கும் இடத்தில் வெற்றி உண்டாகும். அந்த நம்பிக்கையின் அடிப்படை இலக்கணம் விடாமுயற்சி. சரியா? ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், 77வது கேன்ஸ் திரைப்பட திருவிழா. அதாவது உலகளாவிய அளவில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான திரைப்பட திருவிழாக்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் பிரான்ஸில் நடைபெறக்கூடிய இந்த கேன்ஸ் திரைப்பட திருவிழா. இந்த ஆண்டுக்கான திரைப்பட திருவிழா சமீபத்தில் ஒரு வார காலத்திற்கு மேலே நடைபெற்று தற்போது நிறைவடைந்திருக்குது. இப்போ இதில் வழங்கப்படக்கூடிய ஒரு சில முக்கியமான விருதுகள் குறித்து பார்க்க இருக்கிறோம். அந்த விருதுகளை ஒரு சில இந்தியர்களும் பெற்றிருக்கிறாங்க. அவங்க குறித்த தகவல்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரியா? ஏற்கனவே நம்ம கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொன்னால், 77வது கேன்ஸ் திரைப்பட திருவிழாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைசூரை சார்ந்த மருத்துவர் சித்தானந்த நாயக் இயக்கியிருக்கக்கூடிய ஒரு குறும்படமானது முதல் பரிசை லாசன் ஆஃப் விருதுகளில் முதல் பரிசை பெற்றது அப்படிங்கிறத நம்ம நேற்றைக்கு முந்தைய தினம் பார்த்துருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம் இங்கே பார்க்குறது இறுதி நாள் நிகழ்வுகளில் வழங்கப்பட்ட மிக முக்கியமான விருதுகள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டன் பாம் விருது, அதாவது கோல்டன் பாம் தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கப்பனை விருது. சரிங்களா? அதாவது இந்த திரைப்பட திருவிழாவினுடைய உச்சபட்ச விருது தான் இந்த விருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. உலகத்திலிருந்து சற்றேறக்குறைய 19க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து இதனுடைய இறுதிப் போட்டியில் பங்கெடுத்துக்கிடுச்சு. அதில் இந்தியாவிலிருந்தும் ஒரு படம் இடம்பெற்றிருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ஆனால் தங்கப்பனை விருது அப்படிங்கக்கூடிய இந்த விருது பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை சார்ந்த இயக்குனரான சியன் பேகர் இயக்கியிருக்கூடிய அனோரா அப்படிங்கக்கூடிய திரைப்படத்துக்கு கிடைச்சிருங்களா. அப்போ கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்திற்கான தங்கப்பனை விருது பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் எது அப்படின்னு சொன்னால் அனோரா. அந்த படத்தினுடைய இயக்குனர் யார் அப்படின்னு சொன்னால் சியன் பேகர், அவர் ஒரு அமெரிக்கர். சரிங்களா? இதே திரைப்பட திருவிழாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இரண்டாவது பரிசு. முதல் பரிசு என்ன அப்படின்னு சொன்னால் கோல்டன் பாம் தங்கப்பனை விருது. ரெண்டாவது பரிசு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கிராண்ட் ஃப்ரீ. சரிங்களா? கிராண்ட் ஃப்ரீ விருது. இந்த கிராண்ட் ஃப்ரீ விருது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு வந்து இந்திய இயக்குனர் ஒருத்தங்களுக்கு அவர் இயக்கிய திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நம்ம ஏற்கனவே கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோல்டன் பாம் இறுதி சுற்றுக்கு வந்து இந்தியாவிலிருந்து ஒரு திரைப்படம் போயிருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். திரைப்படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஆல் வி இமேஜின் அ ஸ்லைட் அப்படிங்கிறது அந்த படம். இந்த படத்தை இயக்குன பெண் இயக்குனர் யார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவை சார்ந்த பாயல் கபாடியா. இதே ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போன்றது ஒரு கேன்ஸ் திரைப்பட திருவிழாவில் கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க திரைப்பட கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது இயக்கிய ஒரு குறும்படத்திற்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் விருதை பெற்றிருக்கிறாங்க. தற்பொழுது அவர் இயக்கி இருக்கக்கூடிய ஆல் வி இமேஜின் அ ஸ்லைட் அப்படிங்கக்கூடிய அந்த திரைப்படத்திற்காக கேன்ஸ் திரைப்பட திருவிழாவில் வழங்கப்படக்கூடிய சிறந்த திரைப்படத்துக்கான இரண்டாவது விருதான கிராண்ட் ஃப்ரீ விருதை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த விருதை பெற்றிருக்கக்கூடிய முதல் இந்திய கலைஞர் யார் அப்படின்னு சொன்னால் பாயல் கபாடியா. சரிங்களா? அதாவது சற்றேறக்குறைய ஒரு 30 to 40 வருடங்களுக்கு அப்புறமாக கேன்ஸ் திரைப்பட திருவிழாவில் ஒரு இந்திய திரைப்படம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் விருது பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். தங்கப்பனை விருது கிடைக்கலனாலும் இரண்டாவது பரிசான கிராண்ட் ஃப்ரீ விருது வென்றிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அம்சம். என்ன அதாவது இந்த திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால் கேரளாவை சார்ந்த 2 செவிலியர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒர்க் பண்ணுறாங்க மும்பையில். அவங்க தங்களுடைய வாழ்க்கை கனவு குறித்து நகர்த்தக்கூடிய செல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த விருது வாங்கின ஃபோட்டோஸை கூட நீங்கள் பத்திரிகைகள்லாம் பார்த்துருப்பீங்க. 4 பெண்கள் இடம் பிடிச்சிருப்பாங்க. திரைப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரம் நடித்திருந்த 3 பெண்களும் படத்தை இயக்கி இருக்கக்கூடிய இயக்குனரும். சரிங்களா? ரைட், ஓகே. இது வந்து மிக முக்கியமான, அதாவது கோல்டன் பாம் விருது வந்து சிறந்த திரைப்படத்திற்கான விருது. அந்த சிறந்த திரைப்படத்திலே ரெண்டாவதான விருது என்ன அப்படின்னு சொன்னால் கிராண்ட் ஃப்ரீ விருது. அது 2 பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால்
சிறந்த நடிகைக்கான விருது. இது என்ன கேட்டகரியில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால், மாறுபட்ட கதைக்களம் அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு கேட்டகரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த கேட்டகரியிலையும் விருதுகளை கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த விருதுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிறந்த நடிகைக்கான விருது இந்தியாவை சார்ந்த ஒரு நடிகை ஒருத்தங்களுக்கு கிடச்சிருக்குது. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் அனசுயா சென்குப்தா. சரிங்களா? அவங்க நடிச்சிருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொன்னால் தி சேம்லெஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹிந்தி திரைப்படம். இந்த ஹிந்தி திரைப்படத்தை பல்கேரிய நாட்டை சார்ந்த இயக்குனரான கோன்ஸ்டன்டின் போஜனோவ் அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த தி ஷேம்லெஸ் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக இந்த சென்குப்தா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிறந்த நடிகைக்கான விருதை மாறுபட்ட கதைகளும் அப்படிங்கக்கூடிய கேட்டகரியில் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதன் மூலமாக இந்த கேன்ஸ் திரைப்பட திருவிழாவில் இந்த விருதை பெற்றிருக்கக்கூடிய முதல் இந்திய கலைஞர் அப்படிங்கக்கூடிய பெருமைக்குரிய நபராக யார் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றிருக்கக்கூடிய முதல் இந்தியர் அப்படிங்கக்கூடிய பெருமைக்குரிய நபராக யார் மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சென்குப்தா மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? அப்போ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 இந்தியர்கள் வந்து திரைப்படங்களுக்காக விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று நாம் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பார்த்த சித்தானந்த் எஸ் நாயக் அவருடைய குறும்படத்திற்காக லாசனப் விருது வாங்கியிருந்தார். இங்கே கிராண்ட் ஃப்ரீ விருது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாயல் கபாடியா வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து மாறுபட்ட கதைகளத்தில் சிறந்த நடிகைக்கான விருதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனசயா சென்குப்தா வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுபோக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான சினிமோட்டோகிராஃபிக்கான விருது வந்து இந்தியாவை சார்ந்த சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நாம் முன்னோர்களையும் பார்த்துருப்போம். போன முறை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருப்பேன், இப்பவும் திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா? அதாவது உலகளாவிய அளவில் சிறந்த ஒளிப்பதிவாளர்களுக்கு பியர் ஆஞ்சன்யூ அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேன்ஸ் திரைப்பட திருவிழாவில் விருது வழங்கப்படும். அந்த விருதை இந்த ஆண்டு இந்தியாவை சார்ந்த சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவரான சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. சந்தோஷ் சிவன் இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்தியர். கேரள மாநிலத்தை சார்ந்தவர். 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கார். ஒரு சில திரைப்படங்கள் இயக்கும் இருக்கிறாரு. தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராவணன், உயிரே, தளபதி போன்ற மணிரத்னம் அவர்களுடைய படங்களுக்கு ஃபுல்லாக பெரும்பாலும் அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா? இப்போ நாம் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், பிரான்ஸில் நடைபெற்ற 77வது கேன்ஸ் திரைப்பட திருவிழாவில் வழங்கப்பட்ட விருதுகளில் விருது வென்ற மிக முக்கியமான இந்தியர்களை குறித்து நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்தாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இலக்கியத்துறையில் வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான விருதுகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் புக்கர் பிரைஸ். புக்கர் பரிசு வந்து 2 பிரிவுகளாக பரிசுகளாக வழங்கப்படும். ஒன்று இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ், இன்னொன்று வந்து ஆர்டினரி புக்கர் பிரைஸ் பேரில் கொடுப்பாங்க. பிரிட்டனில் இருக்கக்கூடிய புக்கர் அறக்கட்டளை சார்பில் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த பரிசானது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த 2024ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு, அதாவது ஆங்கிலம் அல்லாத வேறு மொழிகளில் எழுதப்பட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தில் வெளியாக இருக்கக்கூடிய நூல்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விருது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ். இந்த ஆண்டுக்கான இந்த பரிசுக்கு வந்து யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னு சொன்னால் கைரோஸ். சரிங்களா? இது வந்து ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஒரு பெண் எழுத்தாளர் ஒருவங்களால் எழுதப்பட்ட நூல். அந்த எழுத்தாளர் யார் அப்படின்னு சொன்னால் ஜென்னி எர்பின்பெக். சரிங்களா? ஜென்னி எர்பின்பெக் அவங்க தான் இதை வந்து ஜெர்மன் மொழியில் எழுதியிருக்கிறாங்க. இதை வந்து அப்படியே இங்கிலீஷில் யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் மைக்கேல் ஹாப்மன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஒரிஜினல் பிரதி எழுதின அவங்களுக்கும் அதை டிரான்ஸ்லேட் பண்ண 2 பேருக்குமே என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் பரிசு தொகை சமமாக பங்கிட்டு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் இவங்க 2 பேர் விருது பெறுகிறாங்க. விருது பெற்ற நூல் என்ன அப்படின்னு சொன்னால் கைரோஸ். சரிங்களா? இந்த கைரோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஜெர்மனி வந்து முன்காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு ஜெர்மனி அண்ட் கிழக்கு ஜெர்மனி சொல்லி 2ஆக பிரிந்து இருந்தது. மேற்கு ஜெர்மனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு இந்திய ஐரோப்பிய நாடுகளுடைய ஆதிக்கத்திலையும், கிழக்கு ஜெர்மனி அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய அந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகளாலும் ஈர்க்கப்பட்ட மக்களை பெற்றிருக்கக்கூடிய நாடாக பகுதியாக இருந்துச்சு. இந்த இரு பகுதியை சேர்ந்த இருவர் வந்து காதலிக்கிறாங்க. வயதில் 2 பேருமே ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆணும் ஒரு இளம் பெண்ணும் காதலிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய காதல் கடைசி நேரத்தில் என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னால் கைகூடாமலே போய்விடும். கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 2 இருந்த ஜெர்மனி, அதுக்கடுத்து இணைந்தும் விடும். ஆனால் எங்களுடைய காதல் அப்படிங்கிறது இணையாமல் போயிடும். சரிங்களா? ஜெர்மனி இணைந்தாலும் எங்களுடைய காதல் இணையாமல் போயிடும். அது குறித்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு புனைவு இலக்கியம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கைரோஸ். அதை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜென்னி எர்பின்பெக் எழுதியிருக்கிறாங்க. அதை இங்கிலீஷில் யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மைக்கேல் ஹாப்மன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சரியா? இப்போ நாம் தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் இலக்கியத்துறையில் வழங்கப்படக்கூடிய முக்கியமான பரிசுகளில் ஒன்றான பிரிட்டனிலிருந்து வழங்கப்படக்கூடிய சர்வதேச புக்கர் பரிசு இந்த ஆண்டு ஜெர்மனி நாட்டை சார்ந்த பெண் எழுத்தாளரான ஜென்னி எர்பின்பெக் எழுதியிருக்கக்கூடிய கைரோஸ் அப்படிங்கக்கூடிய நூலுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இதை ஜெர்மன் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மைக்கேல் ஹாப்மன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த விருதை பெற்றிருக்கக்கூடிய முதல் ஜெர்மனி பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னு சொன்னால் ஜென்னி எர்பின்பெக். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால்,
தென்கொரியாவில் நடைபெற்று வரக்கூடிய உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி. இதில் இந்தியாவை சார்ந்த 2 டீம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வெவ்வேறு பிரிவுகளில் பரிசுகளை கைப்பற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகளிர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவில் வந்து இந்தியாவை சார்ந்த ஜோதி சுரைக்கா அண்ட் அதிதி சுவாமி அண்ட் பர்னீத் கௌர் அடங்கிய டீம் வழக்கம் போல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக விளையாடி தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. சமீப காலங்களில் அவங்க கைப்பற்றக்கூடிய 3வது தங்கமாக இது அமைந்திருக்கிறது. ஹாட்ரிக் தங்கம் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதே போல் காம்பவுண்டு கலப்பணிகள் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜோதி சுரைக்கா அண்ட் பிரியான்ஸ் இவங்க இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்தாலும் வெள்ளி கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். சரியா? இப்போ தென்கொரியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டி 2024 மகளிர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவில் ஜோதி சுரைக்கா, அதிதி சுவாமி அண்ட் பர்னீத் கௌர் அடங்கிய அணி தங்கமும், அதே போல் காம்பவுண்டு கலப்பணிகள் பிரிவில் ஜோதி சுரைக்கா அண்ட் பிரியான்ஸ் அடங்கிய அணி வெள்ளியும் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பேரா உலக தடகள போட்டிகள் ஜப்பானில் நடைபெற்று வருகிறது. இதில் வெவ்வேறு பிரிவுகளை நம்ம கடந்த ஒரு சில தினங்களாக வெற்றியாளர்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இங்கே ஒரு 3 பேர் பார்க்க இருக்கிறோம். அதில் நம்ம முதல்ல பார்க்குறவங்க சிம்ரன் சர்மா. T12 அழைக்கப்படக்கூடிய 200 மீட்டர் ஓட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தங்கம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. நவ்தீப் F41 ஈட்டி எறிதல் பிரிவில் வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. அதே போல் பிரீத்தி பால் பார்த்தீங்கன்னு சொன்னால் T35 100 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. பதக்கப்பட்டியலில் இந்தியா 6வது இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். போட்டிகள் இன்னும் தொடர்ச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் கூட அந்த பட்டியலுடைய தரம் என்ன செய்யலாம் மாறுபடலாம். சரிங்களா? ஜப்பானில் நடைபெற்ற உலக பாரா தடகள போட்டிகளில் T12 அழைக்கப்படக்கூடிய 200 மீட்டர் ஓட்டத்தில் சிம்ரன் சர்மா தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. F41 ஈட்டி எறிதல் பிரிவில் நவ்தீப் வெண்கலம் கைப்பற்றிருக்கிறாரு. T35 அழைக்கப்படக்கூடிய 100 மீட்டர் ஓட்டத்தில் பிரித்தி பால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் வெண்கலம் கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். சரிங்களா? அடுத்து மலேசியாவில் நடைபெற்ற மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியினுடைய மகளிருக்கான ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனையான PV சிந்தும் சீன வீராங்கனையான வாங் ஜீம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் போட்டியிட்டாங்க. இதில் PV சிந்து அவர்கள் தோல்வி அடைந்தாலும் 2ஆம் இடம் பிடித்து வெள்ளி கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சீன வீராங்கனையான வாங் ஜி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தங்கம் கைப்பற்றி இருக்கிறாங்க. சரிங்களா? நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக PV சிந்துவால் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெள்ளி பதக்கமாக அது மாறி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்போ பார்த்த தகவல் மலேசியாவில் நடைபெற்ற மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனையான PV சிந்து இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்தாலும் வெள்ளி கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. சீன வீராங்கனையான வாங் ஜி தங்கம் கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து உலகினுடைய வெவ்வேறு பகுதிகளில் நடைபெற்ற 2 டென்னிஸ் போட்டிகளை பார்க்குறோம். சிறிய அளவிலான டென்னிஸ் போட்டிகள். அதில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஜெனிவா ஓப்பன் ATP 250 போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்வே வீரரான காஸ்பர் ரூட் தன்னுடைய இறுதி சுற்றில் செக் குடியரசனுடைய தாமஸ் மகாக்க தோற்கடித்து என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாரு. அதே போல் பிரான்ஸில் நடைபெற்ற WTA டென்னிஸ் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்க வீராங்கனையான மடிசன் கீஸ் சக உள்நாட்டு வீராங்கனையான டேனியல் காலின்ஸை தோற்கடிச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். சரியா? முதல்ல தெரிஞ்சுட்ட தகவல் ஜெனிவா ஓப்பன் ATP போட்டியில் நார்வேனுடைய காஸ்பர் ரூட் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாரு. WTA டென்னிஸ் போட்டி பிரான்ஸில் நடைபெற்று அதில் அமெரிக்காவினுடைய மடிசன் கீஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஆசிய சீனியர் ஜிம்னாஸ்டிக் போட்டி. இது உஸ்பெகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாஷ்கண்ட் நகரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் இந்தியாவை சேர்ந்த தீபா கர்மார்கர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக விளையாடி, அதாவது அவங்க ஊக்கமருந்து சோதனை சிக்கினதால சில காலங்கள் தடை விதிக்கப்பட்டு தடைக்கு அப்புறமாக அவங்க பங்கு பெறக்கூடிய போட்டியாக இது அமைந்திருந்துச்சு. இந்த போட்டியில் ரொம்ப அற்புதமாக செயல்பட்ட தீபா கர்மார்கர் புள்ளிகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலிடம் பிடிச்சு தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. ஆசியா சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் முறையாக தங்கம் வென்றிருக்கக்கூடிய ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக யார் மாறி இருக்கிறாங்கன்னு சொன்னால் தீபா கர்மார்கர் மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? அப்போ தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய சீனியர் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்திய வீராங்கனையான தீபா கர்மார்கர் மகளிர் வால்ட் பிரிவில் தங்கம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. இந்த போட்டியில் தங்கம் வென்றக்கூடிய முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமைக்குரிய நபராக தீபா கர்மார்கர் மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய தகவல் 2024 IPL போட்டிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்குது. சற்றேறக்குறைய 1 மாத காலத்திற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தினந்தோறும் வீடுகளில் திருவிழாவாக நடந்த IPL போட்டிகளுடைய இறுதிப் போட்டி நேற்றைய தினம் சென்னை சேப்பாக் மைதானத்தில் நடைபெற்று இந்த இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இறுதிப் போட்டியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக விளையாண்ட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால் 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்குது. இதற்கு முன்னால் 2012 மற்றும் 2014 சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருந்தாங்க. தற்போது 3வது முறையாக அவங்க வெற்றி வாகை சூடியிருக்கிறாங்க. இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்தாலும் 2வது இடம் யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிடச்சிருக்குது. இந்த IPL போட்டியில் மிக அதிக ரன்கள் அடித்த வீரருக்கான அந்த ஆரஞ்சு கலர் தொப்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியினுடைய விராட்
கோலி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. பெங்களூர் டீம் 741 ரன்கள் அவர் இந்த போட்டி தொடரில் மட்டுமே அடித்திருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதிக விக்கெட்டுகள் வீழ்த்ததுக்கான அந்த பர்பிள் கேப் என சொல்லப்படக்கூடிய அந்த ஊதா நிற தொப்பி இருக்கு இல்லையா, அது பஞ்சாப் வீரரான ஹர்ஷால் பட்டேல் கிடைச்சிருக்கு. அவர் ஒட்டுமொத்தமாக இந்த போட்டிகளில் 24 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா, இப்போ நாம தெரிந்து கொண்ட தகவல், இந்த ஆண்டுக்கான IPL போட்டிகள் நிறைவடைந்திருக்குது. இறுதிப் போட்டி சென்னையில் சேப்பாக் மைதானத்தில் நடைபெற்று இல்லை இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸும் மோதினாங்க. ரொம்ப அற்புதமாக விளையாண்ட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் 3வது முறையாக சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கேன். இதற்கு முன்னால் 2012-14 சாம்பியன் படத்தை கைப்பற்றிருந்தாங்க. தற்போது 2024 என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்காங்க. அதிக ரன்கள் அடித்த வீரருக்கு வழங்கப்படக்கூடிய ஆரஞ்சு கேப் விராட் கோலி அவர்களுக்கும், அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரருக்கு வழங்கக்கூடிய பர்பிள் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாப் கிங்ஸ் வீரரான ஹர்ஷால் பட்டேலுக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட், நம்ம ரீகேப்பாக இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 77வது கேன்ஸ் திரைப்பட திருவிழாவில் சிறந்த திரைப்படத்திற்கான தங்கப்பனை விருது, கோல்டன் பாம் விருது அமெரிக்க இயக்குனரான சிஎன் பேகர் இயக்கி இருக்கக்கூடிய அனோரா திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதில் 2வது இடத்திற்கு வழங்கக்கூடிய கிராண்ட் ஃப்ரீ விருது இந்திய இயக்குனரான பாயல் கபாடியா இயக்கக்கூடிய ஆல் வி இமேஜின் அஸ்லைட் அப்படிங்கக்கூடிய மூவி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த விருது பெற்றக்கூடிய முதல் இந்திய இயக்குனர் அவங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கு வழங்கப்படக்கூடிய பியர் ஆண்டனி விருது இந்திய ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு வழங்கப்படும். இந்த விருதை பெற்றுக்கொண்ட முதலாவது ஒளிப்பதிவாளர் அவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல் மாறுபட்ட கதைக்களம் அந்த பிரிவில் வழங்கப்படக்கூடிய சிறந்த நடிகைக்கான விருது இந்தியாவை சார்ந்த அனஸ்யா சென்குப்தா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இந்த விருதை பெற்றிருக்கக்கூடிய முதல் இந்தியர் இவங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இவங்க தி சேம்லெஸ் அப்படிங்கிற ஹிந்தி திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை பல்கேரியா நாட்டை சார்ந்த இயக்குனரான கான்ஸ்டன்டின் போஜனோவ் அப்படிங்கிறவர் இயக்கியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, அடுத்த பார்த்த போல என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் இலக்கியத்துறையில் வழங்கப்படக்கூடிய மிக முக்கிய விருதான சர்வதேச புக்கர் பரிசு இந்த ஆண்டு ஜெர்மன் நாட்டு சார்ந்த எழுத்தாளரான ஜென்னி எர்பின் பெக் அவர்களுக்கு அவர் எழுதிய கைரோஸ் அப்படிங்கக்கூடிய நூலுக்காக வழங்கப்பட்டிருக்குது. இந்த நூலை ஜெர்மனி மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் மைக்கேல் ஹாஃப்மன். அவரும் இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு பரிசு தொகை பிரித்தளிக்கப்படும். இந்த பரிசானது பிரிட்டனில் இருக்கக்கூடிய புக்கர் அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் வேறு மொழிகளில் இருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்திருக்கக்கூடிய பிரிட்டன் மற்றும் அயர்லாந்தில் வெளியாக இருக்கக்கூடிய நூல்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான பரிசு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு சில இந்திய எழுத்தாளரும் இந்த பரிசுகளை முன்னால் வென்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் மகளிர் காம்பவுண்ட் அணிகள் பிரிவில் இந்திய ஜோடியான ஜோதி சுரேகா, அதித்தி சுவாமி, ஃபர்னித் கவுர் டீம் என்ன பண்ணியிருக்காங்க, தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. காம்பவுண்ட் கலப்பணிகள் பிரிவில் ஜோதி சுரேகா அண்ட் பிரியான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெள்ளி கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஜப்பானில் நடைபெற்று வரக்கூடிய உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் T12 அழைக்கப்படக்கூடிய 200 மீட்டர் ஓட்டத்தில் சிம்ரன் சர்மா தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. F41 அழைக்கப்படக்கூடிய ஈட்டியறுதலில் நவ்தீப் வெண்கலம் கைப்பற்றிருக்கிறாங்க. T35 அழைக்கப்படக்கூடிய 100 மீட்டர் ஓட்டத்தில் பிரித்திக் பால் வெண்கலம் கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தாக மலேசியாவில் நடைபெற்ற மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகளில் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனையான PV சிந்து சீன வீராங்கனையான வாங் ஜி அவர்களிடம் தோல்வி அடைந்து வெள்ளி கைப்பற்றிருக்கிறாங்க. சீன வீராங்கனைக்கு தங்கம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து உலகினுடைய வெவ்வேறு பகுதியில் நடைபெற்ற சிறிய ரக டென்னிஸ் போட்டிகள் பார்த்தோம். அதில் ஜெனீவாவில், அதாவது ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் நடைபெற்ற ஜெனீவா ஓப்பன் ATP 250 போட்டியில் நார்வே வீரரான காஸ்பர் ரூட் தன்னுடைய இறுதிப் போட்டியில் செக் குடியரசினுடைய தாமஸ் அக்காக்க தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாரு. WTA டென்னிஸ் போட்டி பிரான்ஸில் நடைபெற்று இதில் அமெரிக்க வீராங்கனையான மடிசன் கீஸ் சக நாட்டு வீராங்கனையான டேனியல் காலின்ஸை தோற்கடித்து சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து தாஷ்கண்டில் நடைபெற்ற உஸ்பெக்கில் இருக்கக்கூடிய தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய சீனியர் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்திய வீராங்கனையான தீபா கர்மார்கர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகளிருக்கான வால்ட் பிரிவில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. இந்த போட்டியில் தங்கம் கைப்பற்றிருக்கும் முதல் இந்திய ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையாக தீபா கர்மார்கர் மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இந்த ஆண்டுக்கான IPL போட்டிகள் நிறைவடைந்திருக்குது. 3வது முறையாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. தன்னுடைய இறுதிப் போட்டியில் இவங்க ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் தோற்கடித்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் அதிக ரன்கள் எடுத்த வீரருக்கு வழங்கப்படக்கூடிய ஆரஞ்சு கேப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விராட் கோலி கிடச்சிருக்கு. விராட் கோலிக்கு சற்றேறக்கூடிய 741 ரன்களை இந்த தொடரில் மட்டுமே அடிச்சிருக்கிறாரு. அதிக விக்கெட்டுகள் கைப்பற்றின வீரருக்கு வழங்கப்படக்கூடிய பர்பிள் கேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாப் வீரரான ஹர்ஷால் பட்டேலுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தா அவர் ஒட்டுமொத்தமாக 24 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்டஸில் கலந்துக்கிடுங்க. உங்களுக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.